ஜனவரி 9, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் மேல் அன்பு வைத்தவர்கள் உங்களை கைவிடலாம், கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். People who loved you may abandon you. The Lord will never forsake you. ரோமர் 8 அதிகாரம் 28 Romans chapter 8 verse 28. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை காரியங்கள் தீமையாக தெரிந்தாலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இன்றைய நாட்களிலும் கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பாதிப்பை உண்டாக்கினாலும் கர்த்தர் இன்றும் ராஜரீகம் பண்ணுகிறார். தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாகவே மாற பண்ணுவாராக. We know that in all things God works for the good of those who love Him, who have been called according to His purpose. My dear brothers and sisters, even though things may seem bad, they work out for good to those who love God. Even today, even though the coronavirus is affecting the whole world, the Lord reigns. God is the one who changes everything for you as good and good. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவள் வாழ்வின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நீர் சந்தித்து அவளை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துயாதி துயவரே, பரிசுத்தரே, ஆவியானவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அழைத்திருக்கிறீர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் அப்பா. மேல் ஆண்டவர்கள் வைத்திருக்கிற அன்பை ஆண்டவரே கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறாச்சா. அவர்களுக்கு எல்லா காரியமும் ஆண்டவரே நன்மையாய் நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்விலே ஆண்டவரே கர்த்தர் தரும் நன்மையை ஆண்டவரே அவர்கள் பார்க்க முடியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையான நாட்களை நன்மையான காரியங்கள் ஆண்டவரே அவருடைய வாழ்வில் நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நன்மையானதை தருகிற ஆண்டவராக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு